Hi friends, Usha's Ulagam UU ஃபேமிலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். Hi friends, இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான மயிலாப்பூர் ஸ்பெஷல் தக்காளி தொக்கு பார்க்க போறோங்க. இது ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா செம்ம டேஸ்டா இருக்குங்க. வாங்க மயிலாப்பூர் ஸ்பெஷல் தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. UU ஃபேமிலிக்கு உங்க சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த தக்காளி தொக்குக்கு வெங்காயம் கம்மியாக போடுவாங்க, தக்காளி அதிகமாக போடுவாங்கங்க. நான் இன்றைக்கி ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். தக்காளி ஒரு 6-7 தக்காளி எடுத்துருக்கிறேன். கறிவேப்பிலை 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு எடுத்துருக்கிறேன். இது கூடவே பட்டாணி சேர்த்து செஞ்சோன்னா சூப்பராக இருக்குங்க. பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால் ஃப்ரெஷ் பட்டாணி ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இண்டாலியம் கடாய் எடுத்துருக்கிறேன். நான்ஸ்டிக்லேயும் நல்லா வரும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அடி பிடிச்சிருங்க. இன்றைக்கி நான் ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், வெந்தயம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, கறிவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் பட்டாணி எல்லாம் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, பட்டாணியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தக்காளி தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். தக்காளியில் புளிப்புத்தன்மை இருக்கும், அதனால் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டால் தான் அதோட காரம் நமக்கு எடுத்து கொடுக்கும், இல்லைன்னா தித்திப்பாக இருக்கும் நமக்கு தொக்கு. இப்போ நம்ம போட்ட எல்லா மசாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீ வச்சுட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இப்படி பண்ணும்போது தக்காளி நல்லா வெந்து வரும், நமக்கு தொக்கு பதத்துக்கு சூப்பராக இருக்கும். பாருங்க எப்படி நல்லா தக்காளி வெந்து வந்திருக்கு. நம்ம கரண்டிலேயே இப்படி மாதிரி நசுக்கி விட்டோன்னா சூப்பராக தக்காளி வெந்துடும். அதுக்கு தான் அடிகனமான பாத்திரம் எடுத்தோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் அடி பிடிச்சிரும். அடிகனமான பாத்திரம் எடுத்தோன்னா அடி பிடிக்காது. இப்படியே கரண்டி வச்சு நம்ம நசுக்கி விட்டுட்டே இருந்தோன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும். மயிலாப்பூரில் ஒரு மாமி இருக்காங்க, அவங்கக்கிட்ட இருந்து தான் இந்த ரெசிபி நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு. ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா தக்காளி மசிஞ்சு தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. தக்காளி நல்லா வெந்துடுச்சு. நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். அப்போ நமக்கு நல்லா சேர்ந்தா போல் வரும். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம போட்டிருந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணாலும் திக்காக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சாதத்துக்கு தான் செஞ்சேன், அதனால் கொஞ்சம் தலை ஆஃப் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, மயிலாப்பூர் ஸ்பெஷல் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.